எங்கள் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ஹேண்டில் வரும் பார்த்திங்களா, அது வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு சாம். 2 டிவி வந்து நம்ம கட்டிட்டோம். நாங்கள் இந்த சைடு ஹேண்டில் வந்து எங்களுக்கு ஷோரூமில் வந்து ஃபிட் பண்ணலை. கிட்டத்தட்ட 1 மாதமாக வந்து வாங்கிக்கோங்க தான் சொன்னாங்க. ஆனால் எங்களால் கடைக்கு போய் அதை வந்து வாங்கவே முடியல. இன்றைக்கி தான் சரி டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தோம். சாம் வந்து அதை ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா உட்காரும்போது அவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கைப்பிடி. அவங்க எப்போவுமே கேட்பாங்க, அது கைப்பிடியை காணும் கைப்பிடியை காணும்பாங்க. எனக்கு அவங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு, கைப்பிடியை காணும்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இது ஃபிட் பண்ணாமல் விட்டுட்டாங்கயா அப்படின்ட்டு. அப்புறமா ஃபிட் பண்ணியாச்சு. ஆக்டிவா வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நல்லா வசதியாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே இது மாதிரி ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க போல். நம்ம ஸ்பேனர் எல்லாமே அதில் வந்து வச்சுக்கலாம் போல். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு சின்ன பையில் போட்டு தருவாங்க, அந்த பையை எங்கேயாவது போட்டு நம்ம தேட்டு கிடப்போம். இப்போ வண்டியிலே ஃபிட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிச்சனில் பார்த்திங்கன்னா சுத்தமாக இடம் பத்தலை. அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு பலகை ஒன்று அடிக்கலாம்னு சொல்லி அதை அடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா க்ளோரி ஏதோ ட்ரெஸ்ஸு புதுசாக தைச்சிட்டு வந்திருக்கேன், அதை காட்டுறேன்னு சொல்லிச்சு. இதை நம்ம அது யார் தைச்சது? இது நல்லா இருக்கு. நைட்டியா? நைட்டி வாங்கி தைச்சிட்டேன் ஒரு வழியா. அப்பா பின்னாடி பண்ணலாம். அப்பாடா ஒரு வழியாக நைட்டி ஒன்று தைச்சிச்சப்பா. நீ நைட்டி தான் போட்டுப்பியா? நம்ம பாக்கெட்டில் இருக்கு. ஓகே போ, பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலில் அப்படியே இருக்கிறேன். இங்கே வா, எங்கே போகிற? எனக்கு குள்ளமாக தான் வேணும். பாக்கெட் பாரு மாமா இங்கே வச்சுட்டாக்கா. நான் தான் தைச்சேன். அப்படியே விட்டுருவாமா, இல்லைன்னா இதுக்கு எடுத்து இங்கே வந்துச்சு சென்டரில். நான் தைக்க போனது ஃப்ராக்கு, அது ஆனது நைட்டி. சும்மா போட்டுக்கலாம்ல. நல்லா இருக்கா? உன் மிஷின் தைக்கவே இல்லை, நேற்று தான் கட் பண்ணேன். பபலுமா செல்லப்பட்டு பூ கட்டணுமாமா. ஏமா நூல் இருக்கா? பூ நூல் பூ கட்டலாம் தள்ள வைக்க அவளுக்கு கேட்டு. கேவி செல்லப்பட்டு தங்கமே. கபோர்ட டைல்ஸ்ல போடக்கூடாது, மேலே போடணும். மேலே போட்டு எப்படி எங்கே போடுவியா? ஆமாம் போயிட்டு அது மேலே வெகிரியா எட்டாவதுல இப்போ டைல்ஸில் படுமே. எப்படி டைல்ஸில் ஓட்ட போட முடியுமா? போடலாம், ரொம்ப பொறுமையாக போட்டு. நம்ம அந்த வீட்டில் இருந்துச்சு டைல்ஸில், அப்படின்னா பொறுமையாக போடணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆழ்வலி கிழங்கு அவிச்சிருந்தோம். அதுக்கு அடுத்தது காஃபி சாப்பிட்டு முடித்த பிறகு சரி ட்ரில் போட்டு மாட்டிடலான்ட்டு ஆரம்பித்தோங்க. இந்த கபோர்டை கிட்டத்தட்ட 5 வாட்டி ஃபிட் பண்ணி இறக்கணும். ஏன்னா அந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டு, 15 கிலோ இருந்துச்சு. சாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டே இருக்கிறாரு, ஆணி வந்து உடஞ்சிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆணி உடையிறத வந்து பார்த்தேன், என்னடா இது இப்படி ஆணி உடையுதுன்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக எப்படியோ ஃபிட் பண்ணிட்டோம். நாங்கள் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்ச இடத்துல வந்து அந்த கபோர்டு வந்து செட் ஆகலை. சரி ஓகே இதுவாது இருக்கட்டும், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அது மேலே அடிக்கிடலாம் அப்படின்ட்டு சாம் சொன்னார். இன்னொன்று என்னென்னா எனக்கு எட்ட வேற இல்லை. சரி ஓகே எட்ட கூட மாட்டுக்குது. கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் வந்து எட்டுது அந்த ரேக்கு, மேலே ஒயிட் கலர் வந்து எட்ட மாட்டுக்கு. நம்ம சேர் போட்டு எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. சாம்க்கு வந்து நல்லாவே கீழேருந்து எட்டுது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபே கிடையாது. நான் வந்து அப்பப்போ ஒன்று வாங்கியிருப்பேன், வருஷம் ஒன்று வாங்கியிருப்பேன். அதாவது முன்னாடி வாங்கினது பொருட்கள் எல்லாமே இப்போ வந்து எனக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வாங்குது. லேட்டஸ்டெல்லாம் வாங்குது இதுக்காக வாங்குறதெல்லாம் கிடையாது, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு.
இடையில கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஆனதுக்கு அப்புறமா நாங்க இதை பண்ணவே இல்லை. நிறைய இது மாதிரி ஒரு பொருள் இல்ல, இது மாதிரி நிறைய பொருட்கள் வீட்டுல இருக்கு. அதான் வீடு குப்பை மாதிரி இருக்கு. அதெல்லாம் கரெக்டா ஃபிட் பண்ணால வீடு சூப்பர் ஆயிடும். என்னமா குப்பையா? குப்பைதான் இது. என்னது குப்பையா? மூஞ்சியே காட்டல அது. என்னது குப்பையா? குப்பைதான் கண்ணு, சுத்தமா இல்லைன்னா அது பேர் குப்பைதான். அப்படி அதாவது சரி ஆயிடும். இப்ப இன்னைக்கு இது சரியாச்சா? அது மாதிரி டைம் இருக்கும். எனக்கு டைம் சுத்தமா இல்ல. சரிங்களா சார்? இதையே கெஞ்சி கூத்தாடி இப்பதான் அடிக்கிறாரு. வேலைக்கு போகும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் வந்து பர்மனண்டா யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தோம். அப்ப நிறைய டைம் இருந்துச்சு. இப்போ சுத்தமா டைம் இல்லை. எனக்கு வெளியே வேலை இருக்கு. என்ன வேலை பாக்குறேன் கேட்டிருப்பீங்க. வெளிநாடுகளுக்குலாம் பார்த்தோன்னா பொருட்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலைலாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய அப்டேட் நான் கொடுக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் யூடியூப்லயே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டரும் கொடுக்க மாட்டேன். அது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. அதனால அதாவது அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்ல போடுறது பிடிக்கல. வாங்குறவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது பர்சனலா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால யூடியூப்ல போடல. ஆர்டர் என்னமோ வந்துட்டு தான் இருக்கு. வருது போகுது வந்துட்டு இருக்கு. வருது ஒண்ணு வந்திருக்கு என்கொயரி இப்போ வந்திருக்கு. ஆமா அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து இன்னும் கிளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணணும். ஆனா உள்ள பல்லி இருக்கு. சாம் இல்லைன்னா நான் உள்ள பல்லி தொட மாட்டேன். கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன். அதாவது இவ்வளவுதான் இடமே. இதே மாதிரி கப்போர்ட் நம்ம இது ஃபுல்லா இருந்துச்சு வச்சுங்க, ஃபுல்லா இன்னும் நம்ம நிறைய இடம் கிடைச்சிருக்கும். இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு அழகா வச்சிடலாம். இப்போ இதுவும் பெரிய விஷயம் இல்லை. இது சூப்பரா வச்சிடலாம். இந்த இடத்துல கரெக்டா மெயினா அதாவது ஒரே மாதிரி அடங்குன்னு வச்சுங்க, சூப்பரா ஆயிடும். 650 ரூபா சொன்னாங்க. 550 ரூபாய்க்கு வாங்கணும். நாங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க சீப்பா. சீப்பு? ஆமா சீப்பு தான். இது 550 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒர்த்து இல்லையா? உண்மையே சொல்லுங்க. அதோடைய வேலைப்பாடு எவ்வளவு அதிகம். 400 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படிதான் நான் வந்து நானும் நினைச்சேன். இவ்வளவுதான் இருக்கு. பெருசா போட்டுருக்கான். அப்படியே ரூமே அடிக்கிற மாதிரியும் போட்டோ 18 inches பொருளுலாம் அடிக்கி பயங்கரமா. இந்த பாட்டில் இந்த ஒரு 4 பாட்டில் வைக்கலாம் உங்களுக்கு. அவ்வளவுதான். அது பிரமாண்டமா போட்டுருந்தான். போட்டோவை நம்பி ஒருத்தவங்க வீட்டுல ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா இவ்வளவுதான் இருக்குது. அது ஒரு 2.5 சான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா போடா அப்படி சொல்லிட்டோம். இது ஒரு ஹிஸ்டரி இருக்கு இந்த கபோர்டுக்கு. இது இந்த வந்து நாங்க மூலக்கடையில ஒரு கடையில வாங்கணும். ரோட்ல இருந்து இந்த டோர் தான் ஓடி போய் கேட்டு வாங்கிட்டு வந்துச்சு. அந்த கடையில அது ரொம்ப நாளா விக்கலையா, வருஷ கணக்கில் இருக்குதான். நம்ம வீட்லயே பல மாசம் இருக்கு சொன்னேன். அவங்க வீட்டுல அது வருஷ அது அந்த கடையில வருஷ கணக்கில் இருக்கா, விக்கவே இல்லையா. எப்ப நீ எடுத்துட்டு போமா அந்த விஷயத்தையும் சொல்லி சும்மா இருக்கிறதுக்கு நீ அது எடுத்துட்டு போய் அதுக்குன்னு ரொம்ப கம்மியெல்லாம் கொடுக்கல. கரெக்டான அமௌண்ட் கொடுத்தாங்க. நீ எடுத்துட்டு போமா, வேணாம்னு சொல்லாதமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப வருஷமா இருக்குமா இது, லைசன்ஸ் எடுத்துட்டு போமா, யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன விஷயம், இது குளோரிக்காக படைக்கப்பட்டது. ஆனா நம்ம பிவிசி தான் கொடுத்தோம். 500 ரூபாய்க்கு ரெடி பண்ணலாம். அவரும் ரெடியே பண்ணி தரல. 500 ரூபாய்க்கு பிவிசினா தரமாட்டேங்கிறாங்க. இது மாதிரி இன்சல் ஆயிடுச்சு. அவரு கூப்பிடுற மாதிரி இல்லை. ஃபோன் பண்ணி நானும் அவரை 1 மாசமா டார்ச்சர் பண்ணேன். தர்ற மாதிரியே இல்லை. அதனால சரி ஓகே நம்ம இதே மாட்டிடுவோம் அப்படின்னு மாட்டியாச்சு. நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா ஹைட்டு எட்டாது. ஒரு குட்டி ஸ்டூல் வாங்குவேன். வுட்டில் வாங்கினா ஈஸியாக எடுத்துக்கலாம். குட்டி ஸ்டூல் ஒன்று வாங்கி கொடுங்க. ரெட்டு தான், ரெட்டுல ஏரியா. நான் நினைக்கிறேன் எடுக்க வேண்டாம், எடுக்காத பொருளை மேல வச்சிருக்கேன். பொருள்லாம் பாத்தியா, அந்த ஜூஸர் ரொம்ப ரேரா தான் எடுப்பேன். அந்த சேனல எடுக்கவே மாட்டேன். அதனால எடுக்காத பொருளை எடு, இது வை. ஓகே போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஆனா நாங்க எதுவுமே டஸ்ட் கிளீன் பண்ணவே இல்லைங்க. அது கழுவி காய வச்சுதான் இது பண்ண முடியும். அப்படியே வச்சாச்சு. அது ஒன்னும் கிளீன் பண்ணிடுவேன். மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பண்ண முடியாது. பண்ணா வேற எதுவும் நடக்காது. ஒரு நாளைக்கு ஒரு ரேக் இதுதான் நான் பண்ண போறேன்னு முடிவு பண்ணா அந்த ரேக்கை மட்டும் தான் இன்னைக்கு பண்ணணும். அதுதான் இன்னைக்கு. ஏதாவது நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு நான் துணி வேலை மட்டும் தான் பார்க்க போறேன்னா அந்த துணியை துவச்சு காய வச்சு அயன் பண்ணி வைக்கணும் பீரோல. இது வரைக்கும் ஃபுல்லா முடிச்சுட்டு எனக்கு துணி வேலை முடிச்சிடும். இதையும் பாத்துறேன் அதையும் பாத்துறேன்னா முடியவே முடியாது. இது வந்து டீப் கிளீனிங்காக சொல்றேன். மிச்சதெல்லாம் ரொட்டீன்ல பண்ண வேண்டியது தான். நம்ம துணி துவைக்கணும், மடிக்கணும், பாத்திரங்கள் வந்து ரொட்டீன். நான் சொல்றது டீப் கிளீன். நான் செஞ்சா எல்லாத்தையும் மொத்தமா தான் செய்யணும்னு ஆசைப்படுவேன். அப்ப வேலையை நடக்காது. தள்ளு வழி விட்டுருக்கேன். அப்புறம் பாய் சொல்லுங்க. பாய் பாய். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்குமே. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப